இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைகின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? நாம் வாழும் இந்த பூமி நலமாகிட வேண்டாமா? நலிவுற்றவர் வாழ்வினில் நீதி நின்று நிலைத்திட வேண்டாமா? இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. இயேசுவை காட்டிய வழியுண்டு, இயங்கிட நமக்கொரு நெறியுண்டு. எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். எதிர்நோக்குடன் வாருங்கள், கதிர் விளைந்திடும் காணுங்கள். இறையாட்சியின் மனிதர்களே, மரிமைந்தரின் சீடர்களே, இறை அழைக்கின்றார், அன்பில் இணைக்கின்றார், புது உலகொன்றை படைத்திட வாருங்களே. இன்றைய திருப்பலியானது டோனி ரியாஷ், திவ்யா ரியாஷ் இந்த குடும்பத்தார் இறைவன் அன்னை வழியாக தங்களுடைய குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்லி நன்றி திருப்பலியாகவும், தொடர்ந்து இறை பராமரிப்பு வேண்டி இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். பிரைட்னி 3ஆம் ஆண்டு பிறந்த நாள் நன்றி திருப்பலியாகவும், மேரி பாபு குடும்பத்தார் 26ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும், தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டியும், திருவாளர் ஆண்டனி அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும், லாசர் டி குரூஸ் அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும், கிரேசி ஜோசப், நிக்கோலஸ் ஆண்டனி, பிரான்சிஸ் அவருடைய ஆன்மீக பார்ட்டிக்காக ரோஸ் மேரி குடும்பத்தார் திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றார்கள். லின்சி, மெல்வின், வித்தியா இவருடைய குடும்பங்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி திருப்பலியாகவும், ஜான்சி ராஜ்குமார் இந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறை ஆசீர் வேண்டியும், மெர்வின் நன்றாக படிக்கவும் எதிர்கால நன்றாக அமைய வேண்டியும், குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுக வேண்டியும், ஆரோக்கிய ராஜா, இருதய ரூபி குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்க வேண்டியும், மகிழ்ச்சி அமைந்து திகழ வேண்டியும், பொருளாதாரத்திலே உயர வேண்டி புஷ்பலதா இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார். பிரான்சினா மாலா குடும்பத்தார் இந்த திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றார்கள். ஜெனிஃபர் வின்சருடைய தந்தையினுடைய ஆன்மீக பார்ட்டிக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. இந்த கருத்துக்களோடு நம்முடைய கருத்துக்களையும் அன்னை வழியாக இறை பிரசத்தில் ஒப்பு கொடுத்து பக்தியோடு ஜெபிப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே,
இன்று புனித கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடுகின்றோம். இந்த உலகத்தை மீட்கக்கூடிய மீட்பரை அன்னை மரியாளின் வயிற்றிலே பிறக்க செய்த கடவுள் அன்னை மரியாள் பிறக்கிற பொழுதே அவரை அவருடைய தாய் வயிற்றிலே தூய்மையாக பரிசுத்தமான ஒரு நிலையிலே படைத்தார் என்ற அந்த மாபெரும் விழாவைத்தான் இன்று நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய வாழ்வில் கூட நாம் வாழ்கிற வாழ்க்கை சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் நாம் தூய வாழ்வு நாம் வாழ்கிற பொழுது நம்ம எல்லோருக்குமே விண்ணகம் நமக்கு பரிசாக கிடைக்கும் என்ற செய்தியை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே தெளிவுபடுத்துகிறார். நம்முடைய வாழ்விலே தூய வாழ்வு வாழ தவறிய அந்த நேரங்கள் பல நேரங்களிலே வெளி தோற்றத்திலே தூயவளாக நாம் வாழ்ந்திருக்கிறோம். நம்முடைய உள் தோற்றத்திலே அந்த தூய்மையை நாம் கடைபிடிக்க மனசாட்சியின்படி நாம் வாழ தவறிய அந்த நேரங்களில் நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். நன்றியை மறந்து பாவியானோம். தந்தையே இறைவா தவறுகள் புரிந்தும் நன்றியை மறந்து பாவியானோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலாம் ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தை நின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின்
மன்றாடுவோமாக. எங்கள் தாயும் தந்தையுமாகிய எங்கள் அன்பே உருவான இறைவா, கன்னிமரியாவின் அமல உற்பவத்தின் வழியாக திருமகனுக்கு உகந்த இல்லிடத்தை ஏற்பாடு செய்தீரே. இவ்வாறு திருமகனுடைய இறப்பின் முன்விளைவாக மரியாவை மாசுகள் அனைத்திலிருந்து பாதுகாத்த நீர் அவரது பரிந்துரையால் நாங்கள் தூய்மை அடைந்து உம்மிடம் வந்து சேர அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். தூய கன்னிமரியாவின் அமலோற்பவம். முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 15, தொடர்ந்து 20. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒளியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விளக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாளெல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டாள், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையார் என்றிடுமே. என்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது, என் மீட்பரம் கடவுளை நினைக்கின்றது. ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும் புனிதமாகும், அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி புகழ்கின்றது, என் மீட்பராம் கடவுளை நினைக்கின்றது. இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 3 முதல் 6 மற்றும் 11 முதல் 12 முடிய. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம்மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கிக் கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர் வச்ச அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டத்தின்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேச்சுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah.
பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 1. வாழ்வு தரும் இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கப்ரியேல் என்னும் வானதூதனை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவனை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கே புகழ். இயேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று புனித கன்னி மரியாவின் அமுலவற்பவ பெருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அன்னையின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமைப்படுகின்ற நம் ஒவ்வொருவருக்குமே இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள். இந்த நாளிலே பொதுவாக இந்த நாள் முழுவதும் நாம் பாடக்கூடிய ஒரு பாடல், அமலோற்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க போற்றுகிறோம் புகழ்கிறோம். இந்த பாடல் இந்த நாள் முழுவதுமே நம்முடைய உள்ளத்திலே நாம் அசை போட்டு கொண்டிருப்போம். அன்பாதவளே, அன்னை மரியாவுக்கு எத்தனையோ பெரிய விழாக்களை நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். அன்னை மரியா காட்சி தந்த இடத்தின் பெயரை வைத்து இன்று அன்னை மரியாளுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன. லூர்து மாதா, பாத்திமா மாதா, ஆரோக்கிய மாதா, அலங்கார மாதா, சலேட் மாதா, வாடிப்பட்டி மாதா, கோணாங்குப்பு மாதா, சந்தன மாதா, பரலோக மாதா, பூலோக மாதா, பூண்டி மாதா, எல்லா மாதா, எங்க மாதா, ஒரே மாதா. நிறைய பெயர்கள் அன்னை மரியாவுக்கு, நிறைய பெயர்களை வைத்து அன்னை மரியாவை நாம் அழைக்கின்றோம். அன்னை ஒருவர்தான், ஆனால் பல இடங்களிலே அன்னை மரியாள் காட்சி கொடுத்ததால் அந்த இடத்தின் பெயரை தாங்கி அன்னையை நாம் உரிமையோடு வாஞ்சியோடு இந்த அன்னையை நாம் அழைக்கின்றோம். இவ்வாறு அன்னை மரியாளுக்கு பல விழாக்கள் இருந்தாலும் தாய் திருச்சபையானது 3 விழாக்களை தான் மிக ஆடம்பரமாக பெருவிழாவாக கொண்டாட நமக்கு அழைப்பு விடுகிறது.
இந்த 3 விழாக்களிலே முதல் விழா இன்று நாம் கொண்டாடுகிற விழா டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி, அதாவது புனித கன்னி மரியாவின் அமுல உற்பவ பெருவிழா. இரண்டாவதாக ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நாம் கொண்டாட இருக்கிற அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற பெருவிழா. மூன்றாவதாக ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் கொண்டாடுகிற அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்ட அந்த விழா. இந்த 3 விழாக்களுக்கும் ஒரு ஆழமான இறையியல் நம்பிக்கை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் பாவம் ஆசுவின்றி உற்பவித்தாள். எனவே அவள் இறைவன் வாழும் ஆலயமாக விளங்கினாள். கடவுளின் ஆலயமாக விளங்கிய அவள் இறைவனின் தாயாக மாறினாள். இறைவனின் தாயாக இருந்த அவள் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுதான் நாம் ஆழமாக நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய இறையியல் சிந்தனை. இந்த செய்தியை தான் அன்னை மரியாள் நமக்கு தருகின்றாள். நாமும் மாசுபுறவின்றி நாம் வாழ்ந்தோம் என்றால், தூய வாழ்வு வாழ்ந்தோம் என்றால், பரமன் வாழும் இல்லமாக நாம் வாழ்ந்தோம் என்றால், நாமும் ஒரு நாள் அன்னியை போல விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்படுவோம் என்ற ஒரு இறை செய்தியை தான், இறை நம்பிக்கை தான் இந்த விழாக்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த மாபெரும் செய்தி தான் இந்த விழா நமக்கு நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறது. அன்பார்ந்த பிள்ளை, பொதுவாக நாம் எல்லாருமே தூய வாழ்வு வாழ விரும்புகிறோம். தூய்மையை நாம் விரும்புகிறோம். எதை எடுத்தாலுமே தூய்மையை நாம் விரும்புகிறோம். சுத்தமாக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுப்போம், நாம் நினைப்போம். நல்ல தண்ணீரை நாம் எதிர்பார்க்கிறோம். ஒரு சில இந்த மழை வந்த நேரத்தில் நிறைய பேர் என்கிட்ட சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். சாக்கடை தண்ணி நல்ல தண்ணி கலந்துச்சு ஃபாதர், தண்ணி கூட குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடைக்கல ஃபாதர், நிறைய பேர் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். எல்லாருமே சுத்தமான காற்றை நாம் எதிர்பார்க்கும். இன்றைக்கி வீடு கட்டுறப்ப அல்லது இன்றைக்கி வந்து ஏதாவது ஃப்ளாட்டை வாங்குகிறோம்னா எந்த ஏரியா நல்லா இருக்கும், எங்கே பொல்யூஷன் இல்லாத இடமா இருக்கும், எங்கே சுத்தமான காற்று இருக்கும், எந்த இடத்துல நல்ல காற்று இருக்கும் அங்கே நாம் நடக்கலாம், வாழலாம், நீடிய வாழ்வு வாழலாம். நான் வாக்கிங் போனால் கூட எந்த இடம் பொல்யூஷன் இல்லாத இடமா இருக்குமோ அதை பார்த்தா நான் வாக்கிங்கே போவான் இல்லையா. அனைவருமே எதிர்பார்ப்பது தூய்மை. இந்த தூய்மையை 2 வகைப்படுத்தலாம். முதல் வகையான தூய்மை அக தூய்மை, இரண்டாவது வகையான தூய்மை புற தூய்மை. இந்த புற தூய்மையை சில நேரங்களிலே கண்டுகொள்ளாமல் இருக்க வாய்ப்புண்டு. உதாரணமாக, என்னுடைய அங்கிக்கு பின்னாலே ஏதாவது அழுக்கு இருக்குன்னு வைங்களேன், நீங்கள் பார்க்குறீங்க ஃபாதர் அங்கிக்கு பின்னாடி அழுக்கு இருக்குது, அல்லது ஏதாவது தூசி போனால் யாராவது தட்டி விடுவாங்க இல்லையா, அவ்வளோதான். ஆனால் அக தூய்மையை யார் அறிவார்? அக அழுக்கை நாம் மட்டுமே அறிய முடியும். கடவுளுடைய துணை கொண்டு கடவுள் கொடுத்திருக்கிற மனசாட்சி என்ற அந்த செயல் ஆற்றல் மூலமாகத்தான் இந்த அக தூய்மையை அறிந்து கொள்ள முடியும். ஆக ஆண்டவர் இயேசு அன்னை மரியாள் வழியாக இந்த உலகத்திற்கு வர நாம் அனைவரும் தூய்மையாக இருக்க வேண்டும். ஒரு இடம் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் திட்டமிடுதல் மிக மிக அவசியம். சனிக்கிழமைக்கு பொதுவாக மரியாயின் சனியினர் வந்து ஆலய பணியை செய்ய நான் வந்து கேட்பது வழக்கம். ஆலய பணி செய்வதற்காக என்ன செய்வாங்க, கோயிலில் 2-3 பேர் விளக்கமாக எடுத்து பெருக்குவாங்க, 2 பேர் எங்கே குரோட்டோவில் பெருக்குவாங்க, ஒரு சில பீடத்தில் ஏறி பீடத்தை சுத்தம் செய்வாங்க. திட்டமிடுதல் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும்? அன்புக்குள்ளே, அன்னை மரியாவை கடவுள் ஒரு மிகப்பெரிய கருவியாக தேர்ந்து கொண்டார். இந்த உலகத்தின் மீட்பரை இந்த உலகத்திலே கொண்டு வர திட்டமிட்டு அன்னை மரியாவை தேர்ந்து கொண்டார். அன்னை மரியாள் ஆம் என்ற அந்த சொல்லுக்கு உயிர் மூச்சு கொடுத்து துன்பங்கள் வந்தாலும் அவர் பாதம் சரணடைந்து ஆண்டவரிலே தஞ்சம் புகுந்தார். அதனால்தான் ஆண்டவர் அவரை மண்ணகம் விண்ணகம் போற்றும் அளவுக்கு உயர்த்தினார். இப்படிப்பட்ட வாழ்வு வாழத்தான் நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதைத்தான் நாம் மத்திய நற்செய்தியில் வாசிக்கிறோம். தூய உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். இந்த பேற்றிற்காக ஒவ்வொரு நொடி பொழுதும் அன்னை மரியாள் உண்மையாக வாழ்ந்தார். இந்த விழா பல தருணங்களிலே பல்வேறு நிலைகளை கடந்து வந்திருக்கிறது. முதலிலே திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் 1854ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி இந்த அன்னையுடைய இந்த அமுனோற்ப இந்த விழாவை ஒரு விசுவாச பிரகடனப்படுத்தினார். அதாவது மனுகுல மீட்பரான இயேசு கிறிஸ்துவின் பயன்களை முன்னிட்டு கன்னிமரி கருவான நொடி பொழுதிலே
எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாலும் சலுகையாலும் ஜென்ம பாவ மாசற்ற வாழ்வு வாழ கடவுள் தேர்ந்து கொண்டார். ஆக ஆண்டவர் தேர்ந்து கொண்ட நபர் தகுதி பெற்ற ஒரு தூய வாழ்வு வாழ்ந்தார். அந்த தேர்ந்தெடுப்பிலே நாமும் இருக்கின்றோம். எனவே அந்த தூய வாழ்வு வாழ நம் ஒவ்வொருவருக்குமே கடமை இருக்கிறது. இதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலே அன்னை மரியாள் லூர்து நகரிலே 1858ஆம் ஆண்டு காட்சி கொடுக்கின்றார். அந்த காட்சியிலே நாமே அமலோற்போம் என்று சொல்கின்றார். இதற்காக அந்த செய்தியை அன்னை மரியாள் சொல்ல வேண்டும். எனக்கு ஏற்கனவே நான் சொன்னேன், 1854ஆம் ஆண்டு திருத்தந்தை 9ஆம் பத்திநாதர் இதை ஒரு விசுவாச கோட்பாடாக பிரகடனப்படுத்திய பொழுது திருச்சபையிலே ஒரு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டது. ஏனென்றால், ஏன் இந்த விசுவாச பிரகடனத்தை திருத்தந்தை இப்போது பிரகடனப்படுத்த வேண்டும்? குறிப்பாக பிரிந்த சபை சார்ந்த சகோதர சகோதரிகள் பல கேள்விகளை பல்வேறு இடங்களில் எழுப்பினார்கள். விவிலிய அறிஞர்களிடையே விவாதம், மக்களிடையே பிரிவினை, இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை திரு அவை சந்தித்த பொழுது எந்த தாயாவது தன்னுடைய பிள்ளைகள் தன் பெயரால் பிளவுபட்டு கிடப்பதை பார்த்து ரசிப்பாரா? எனவேதான் 4 ஆண்டுகளுக்கு பிறகு அன்னை மரியாள் லூர்து நகரிலே 1858ஆம் ஆண்டிலே காட்சி கொடுத்து மக்களின் அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய விதத்திலே நாமே அமலோற்போம் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, இத்தகைய தாயினுடைய ஒரு மிகப்பெரிய பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவர் என்பதற்காக பாவ மாசு இல்லாத பரமனை உருவெடுக்க பாவ மாசுகளை அவர் அகற்றுகின்றார். அன்புக்குள்ளே, ஜென்ம பாவம் இல்லாமல் அவர் உற்பவித்தாலே ஒழிய மனித வாழ்க்கையிலே துன்பங்களை அவர் சந்திக்காமல் இல்லை. துன்பங்களை எல்லோரையும் போல அவர் சந்தித்தார். கஷ்டங்கள் எல்லாவற்றையும் நம்மை போல தன்னுடைய வாழ்க்கையிலே சந்தித்தார். இந்த கஷ்டங்களிலே இது எப்படி நிகழும் என்ற கேள்வியை எழுப்பினால், நான் கணவனை அறியேனே, அந்த கேள்விக்கு விடை கிடைக்கவில்லை என்றாலும் கூட அழைத்தது கடவுள், இறைவனால் ஆகாதது ஒன்றும் இல்லை என்று உணர்ந்து, இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சித்தப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி தன்னையே முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இதுதான் இறைவனுக்கு ஒரு மிகப்பெரிய மகுடத்தை கொடுத்தது. இன்று உலகம் போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய உத்தமையாக இருக்கின்றார். இயேசுவை தன்னுடைய உதரத்திலே தாங்கியதற்காக மட்டுமல்ல, மாறாக இறை வார்த்தையை தாங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாக்கியம் அவர் பெற்றார். அன்னை மரியாளுக்கு எவ்வாறு அந்த இறை வார்த்தையை தாங்கக்கூடிய வாக்கியம் கொடுக்கப்பட்டதோ, அதே போல அன்னையின் பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவருக்குமே அந்த இறை வார்த்தையை தாங்கக்கூடிய வாக்கியம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அன்னை மரியாளை போல அன்னை மரியாள் இறை வார்த்தையை தன்னுடைய இதயத்திலே முதலிலே தாங்கினார். அதன் பிறகுதான் கடவுளை தன்னுடைய உதரத்திலே தாங்கினார். ஆக இறை வார்த்தைக்கு நாம் அடிமையாக்குவதுதான், இறை வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்பதுதான், இறை வார்த்தைக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதுதான் உயர்ந்த பணி. இதை அன்னை மரியாள் தன் பிள்ளைகளாகி நம் ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்கிறார். அன்புக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையில் கூட கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிற பொழுது அன்னை மரியாள் கேட்ட ஒரு சில கேள்விகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் கேட்கலாம். இது எப்படி நிகழும்? இது என்னுடைய வாழ்க்கையில் நடப்பது சாத்தியமா? புரியாத புதிரான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும். அத்தனை கேள்விகளுக்கும், நம்முடைய உள்ளத்தில் எழும்பக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் நிச்சயமாக விடை கிடைக்காது. அத்தனைக்கும் விடை கிடைக்காத பொழுது அன்னை மரியாள், இதோ ஆண்டவரின் அடிமை, உமது சித்தப்படி ஆகட்டும் என்று சொல்லி ஆண்டவரை சரணாகதி செய்தார். அதே போல்தான் அன்னையுடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் கூட ஒரு சில கேள்விகளுக்கு பதிலே இல்லாத பொழுது இது கண்டிப்பாக கடவுளால் நிகழும் என்று சொல்லி இறை சித்தத்திற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்கிற பொழுது நாம் அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளாக நாம் வாழ்கிறோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இந்த அமலோற்பி அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகிற இந்த மகிழ்ச்சியான நாளிலே அன்னையினுடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைய நாளிலே நாம் ஒரு உறுதி எடுத்துக்கொள்வோம். இன்றைய அன்றாட வாழ்க்கையிலே எனக்கு வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களை நான் மனமும் ஏற்றுக்கொள்வேன். இறை சித்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் நிறைவேற்றுவேன். என்ன நடந்தாலும் இதுதான் ஆண்டுடைய சித்தம் என்று நான் நிறைவேற்றுவேன். என்னுடைய வாழ்க்கையிலே நான் தூய வாழ்வு நான் வாழ்வேன் என்று நாம் உறுதி எடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளிலே அமலோற்பு அன்னை நம்முடைய குடும்பங்களையும் நம்முடைய குடும்பங்களுக்கு தேவையான எல்லா ஆசிரியர் நிறைவாக பெற்றுத்தர தொடர்ந்து இந்த திருப்பலிலே பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். எழுந்து நிற்போம், நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அறிக்கை பாடல். முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். வருவேன் வருவேன் இறைவனே வாழ்வை தருவேன் பலி என. வருவேன் வருவேன் இறைவனே வாழ்வை தருவேன் பலி என. முகமலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இகமதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிதமான இந்த பணி எல்லாமுள்ள தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கன்னிமரியாவின் அமல உற்பவ பெருவிழாவில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் மீட்பின் பணிபொருளை மனமிறங்கி ஏற்றருளும். அவரை மாசுகள் அனைத்திலிருந்தும் நீருடைய அருளால் முன்னரே காப்பாற்றியது போல அவருடைய பரிந்துரையால் நாங்கள் குற்றம் அனைத்திலிருந்தும் விடுதலை பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். புனிதமிக்க கன்னிமரியாவை பிறப்பு நிலை பாவத்தின் மாசுக்கள் அனைத்திலிருந்தும் காப்பாற்றினீ. உமது நிறை அருளால் அவரை அணி செய்து உம் திருமகனுக்கு ஏற்ற அன்னையாக அவரை முன்னேற்பாடு செய்தீ. அம்மகனுடைய மணமகளாகிய மாசு மறுவற்ற எழில் மிகுந்த திரு அவையின் பிறப்பை முன்னறிவித்தீ. ஏனெனில் புனிதமிக்க கன்னியே, எங்கள் பாவங்களை போக்கும் மாசற்ற செம்மறியானவும் திருமகனை எங்களுக்கு தருபவராகவும் மற்ற எல்லாருக்கும் மேலாக அக்கனியை மக்களுக்காக பரிந்துரைப்பவராகவும் புனித வாழ்வின் முன்மாதிரியாகவும் விளங்கச் செய்தீ. ஆகவே வானகத்திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர். தூயவர் விண்ணகமும் மன்னகமும்
உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தையை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைகூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் பின்னத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தள்ளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் எங்கள் குடும்பங்களில் இறந்த ஒவ்வொருவரையும் மற்றும் இறந்தோர் அனைவரும் நினைகூர்ந்து ஒளிமிக்கவும் திரும்ப ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மூக்கு ஊந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: முன்னிலையில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் எல்லா பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகை மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு தருகிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்முடைய காத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஏங்கினின் அருள் பொழிவாய். இதயமே இதயம் நீ வருவாய். உதயமே ஏங்கினின் அருள் பொழிவாய். எந்தன் உள்ளத்தில் உயிராக வந்தாலே நானும் நீயாக இனி நாளும் வாழ்வேனே. எந்தன் உள்ளத்தில் உயிராக வந்தாலே நானும் நீயாக இனி நாளும் வாழ்வேனே. இதயமே இதயம் நீ வருவாய்.
என்னை தந்து வாழ்வை ஈந்து எனக்காக பலியான என் இயேசுவே, என்னை தேடி இதயம் நாடி உயிரான உடலான என் ஜீவனே, உயிராய் உறவாய் என்னில் வந்தாய், அன்பாய் அருளாய் வாழ்வை தந்தாய், உயிராய் உறவாய் என்னில் வந்தாய், அன்பாய் அருளாய் வாழ்வை தந்தாய். உன் வார்த்தை ஏற்று உன் பாதை நான் சென்று உன் சாட்சி நானாகவே, உன் வார்த்தை ஏற்று உன் பாதை நான் சென்று உன் சாட்சி நானாகவே. இதயமே இதயம் நீ வருவாய், உதயமே ஏங்கினேன் அருள் பொழிவாய். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும், கிறிஸ்துவின் விழாவில் என்று வழங்க திருநீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும், உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும், உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும், தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆமென். அன்பாந்தவர்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அமலோர் பானையினுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை அருளின் நேரம். நம்ம எல்லாருக்குமே தெரிந்தது அருளின் நேரம். சிறப்பாக இந்த நேரத்திலே ஜெபிப்பவர்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதம். நம்முடைய ஆலயத்திலே 12 முதல் 1 மணி வரை சிறப்பு ஜெபம் நடைபெறும். முடிந்தவர்கள் வந்து பங்கேற்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். எழுந்திருப்போம், ஆண்டவருடைய இறுதி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். நன்றி கூறி மன்றாடுவோமாங்கு. ஆண்டவரே, எங்கள் இறைவா, புனித மரியாவின் பமத்தில் அவரை மாசுகளிலிருந்து தனிப்பட்ட முறையில் காப்பாற்றினீரே. நாங்கள் உட்கொண்ட இந்த திருவுணவு அப்பாவ காயத்திலிருந்து எங்களுக்கு நலமளிப்பதாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர்வாத தலைவணங்கி மன்றாடுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேட்டின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவிழம் கொண்ட இறைவன் தம்முடைய ஆசையால் உங்களை வளப்படுத்த திருவிழம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் கால்நடை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கக்கூடிய நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நமக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழுங்கள், வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.
தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும், செங்கை அதிலே தங்க புஷ்பம் தங்க கோளை ஏந்திடும் எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னித்தாயாரின் பக்தனியலோ உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியமே. கன்னித்தாயாரின் பக்தனியலோ உன்னதமாய் பேருமாட்சி உற்ற பாக்கியமே. சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த மன்னர் கோத்திர மாதவா எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உம்முடைய ராஜ்யம் வருக, மரியே வாழ்க.